ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வீக்கெண்டுக்கு வந்துட்டோங்க. இன்னைக்கு வந்து நிறைய நேரம் வந்து இந்த மாடி தோட்டத்தில் தான் செலவிட போகிறோம். நீங்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா சூப்பர் டூப்பர் ஹார்வெஸ்ட் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க அறுவடைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னென்னலாம் நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நானும் அசந்து போயிடுவேன், நீங்களும் அசந்து போயிடுவீங்க. வாங்க நம்ம வந்து சிறகு அவரையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க தான் பெருசு பெருசாக இங்கே பாருங்களேன், எவ்வளவு பெருசு இருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணிக்கலாமா? முதல்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, சூப்பர் இல்லை? நல்ல ஹெல்த்தியாக குண்டு குண்டாக இருக்குது. பிஞ்சாக இருக்கா இல்லை எப்படி முத்திருக்கா? பிஞ்சாக தான் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது வந்து டிஷ்ஷு செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இதில் வீட்டில் இருக்க அன்றைக்கி தான் செய்ய முடியும். நானும் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஆனால் என்னால் செய்ய முடியல. ஆமாம், ஒரே இதை போட்டு ஒரு பிரியாணி மட்டும் அப்பப்போ ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் செய்கிறோம். நிறைய இருக்குது, இன்னும் மேலெலாம் நிறைய கிடக்கு. வாங்க, தாம்பழம் இன்றைக்கும் 2 தாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையுங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி 2 தாம்பழம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பெருசாக இருக்குது மட்டும் பறிச்சா போதும். நான் டெய்லி பறிச்சுக்கலாம். ஆனால் அந்த கையில் இருக்குது பாருங்க, அதெல்லாம் பெருசு தான். அதுக்கு இடையில ஃப்ரெண்ட்ஸ் நான் பறிச்சிட்டு காமிக்கவா? ஏன்னா வந்து கத்தரிக்காய், கோவக்காய், தக்காளி, அப்புறம் கோழி அவரை, மொச்சை, வேறு என்ன, இப்படி கத்தரிக்காய், இப்படி ஏகப்பட்ட காய்கள் இருக்கிறதுனால பறிக்கிற ஒவ்வொன்றையுமே நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பறிக்கிறப்பையும் உங்ககிட்ட காமிச்சேன்னா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடும். அப்புறம் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறத மட்டும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பறித்து முடித்ததுக்கப்புறமா உங்ககிட்ட நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? அடுத்து மூக்குத்தி அவரை கொஞ்சம் முத்த விட்டுட்டோம் பார்த்தீங்களா, அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரொம்ப முத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பகுதியில் கொஞ்சம் நார் இருக்கும், அவ்வளோதாங்க. நாரை எடுத்துட்டு அவியல்லையோ சாம்பார்லேயோ போட்டுக்கிறது. பொரியலே வைக்கிறது இல்லை நானும் நினைக்கிறேன் ஒரு நாளாவது அது ஏன்னா பொரியல் வைக்கிற அளவுக்கு இப்போலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வீட்டில். ஆனால் பொரியல் வைக்கிறதில்ல. பரவாயில்ல, பிஞ்சாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், உடச்சி பார்த்தா பிஞ்சாக தான் இருக்குது, நாரெலாம் இல்லை. அழகாக இதை பொரியல் வைக்கலாம். நம்ம வீட்டில் அடிக்கடி வந்து டிஃபனுக்கு சாம்பார் வைக்கிறோமோ, ஸோ அந்த சாம்பாருக்குள்ளே எல்லா காயையும் போட்டு வச்சிடுறது, அப்படியே காலி பண்ணிடுறது. இங்கே பாருங்க. அப்புறம் வந்து பிள்ளைங்க யாராவது குஸ்கா கேட்டாங்கன்னா இந்த காயோட அந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதையை மட்டும் தனியாக உரிச்சிட்டு விதையாக போட்டு குஸ்கா மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன் பிள்ளைங்க கேட்குறப்ப. எல்லாமே இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இப்போ தூக்கி காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ கிடக்கு பாருங்கள். இந்த பார்த்தீங்களா பாருங்க, நிறைய கிடக்கு. இந்த சீசனுக்கு தான் அப்படி வருது. பனி வைக்கி கொஞ்சம் இதெல்லாம் இப்போ வரும். இந்த வரையெல்லாம் எப்போவுமே வரும். பாருங்க, பாவைக்காய் அதுக்குள்ளே பூச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. பாவைக்காய் தன்னால் வருவாங்க, வந்த உடனேயே பூச்சி வந்துடுவாங்க. பாப்பு வேறு இருக்கும், இவங்க மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கொஞ்சம் பாருங்கள் நல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பூனைக்காளி அவரை வந்து விளைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்களா, அவ்வளோவா எனக்கு அனுபவம் பத்தலை. ஸோ டெய்லி வந்தோன்னே ஒரு காயை மட்டும் உடச்சி அதோட பயிர் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகவே இருக்காங்க. ஆனால் இது கருப்பு கலரில் மாறுமாம்ல விதை, அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வெயிட் பண்ணுவோம். அடுத்து என்ன பறிக்கலாம்? இன்னும் மூக்குத்தி வரை இருக்குதான். ஸோ ஏணி போட்டு பறிக்க போகிறாங்க. நான் பறிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த காராமணியை பறிக்க போகிறோம். காராமணியை பறித்து உங்கள் கையில் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு எனக்கு அளந்து காமிங்க. சரியா? பாருங்க, அளந்து காமிங்க. கீழே வந்து காமிச்சிக்கலாமா? எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு காமிப்போம் மக்கள் கிட்ட. எவ்வளோ அது நல்ல பிஞ்சாக தானே இருக்குது, பிஞ்சாக இருக்குது. ஆனால் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். பூனைக்காளியா வரைக்கும் வெயிட்டிங். இப்போல்லாம் பறிக்கவே மாட்டோம் நாங்கள். இங்கே வருங்க, 2 அடி இருக்கும்ண்ணே.
1.5 அடி தான். 1.5 அடியா? 1.5 அடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிஞ்சாக தான் இருக்கு. இது 2 அடி இருக்கா? 2 அடி இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இது வந்து மீனா கணேசன் சிஸ்டருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவங்க போன தடவை கொடுத்தது அது வளர்ந்து ஓரளவு காய்ப்பு முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ஒன்று வந்திருக்கு. இனி வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. சூப்பராக இலைகள்லாம் பெருசு பெருசாக நல்லா வந்திருக்காங்க. இனி இந்த மாதிரி நிறைய பறிப்போம். சாப்பிட்றது தான் எப்படின்னு தெரியல. அவ்வளோ காய் வந்தால் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, நுரைப்பீர்க்கன் விதைகள் ரெடி ஆகிட்டுருக்காங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா, என்ன பறிக்க போகிறீங்க? சரி, அதை விட்டுருங்க. இப்போ கோழி அவரை பறிக்கலாமா? சரி, அடுத்து நாங்கள் வந்து கோழி அவரை பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாகிட்டுனா பறிச்சிடும். ஆனால் அன்னைக்கு நான் பறிச்சேன்ல, பொரியல் வச்சுருந்தோம்ல, அது விதையோடு தான் வச்சேன். இதோட விதையோடு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த இதெல்லாம் பெருசு விதை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பொரியல் வைக்கும்போது கொஞ்சம் விதை வந்ததாக பறிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் உள்ள நாரை மட்டும் எடுத்துகிட்டு விதையோடு சமைக்கும்போது அட்டகாசமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா காரமாக வைங்க. இந்த மாதிரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோழி அவரை தாம்பளத்தை விட்டு வெளியே இருக்காங்க பாருங்க. அவங்க கோழி அவரைய மேலே ஏணி போட்டு 7 அடியில் அதுவும் கஷ்டப்பட்டு பறிக்கிற மாதிரி இருக்குது. சரி, டைமை வேஸ்ட் பண்ணாமல் சரி எடுத்துக்கிறேன். இது அவங்க அதை பறிக்கிற டைமுக்குள்ளே நம்ம இங்கே வந்து காந்தாரி மிளகாய், போன வாரம் பறித்த மிளகாயே இன்னும் நமக்கு காலியாகலை. ஏன்னா சரி நான் எடுத்துக்கிறேன் கடைசியாக. எதுக்காக காலியாகலை அப்படின்னா, இது ரொம்ப வந்து காரத்தன்மை உள்ளதா. ஒரு நாளைக்கு 2 மிளகாய் 3 மிளகாய்க்கு மேலே நமக்கு காலியாகிறதில்ல. அப்போ எப்படி நம்ம பறிக்கிற எப்படினாலும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே நம்ம பறிக்கிறோமா, எப்படி காலியாகும்? ஸோ சந்தன கலர் மட்டும் காலியாக இருக்குங்க. போன வாரம் பறிச்சது கருப்பு மிளகாய் காலியே ஆகலை. அதனால் நான் என்ன நினச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த வாரத்தில் மிளகாய் மட்டும் போட்டு ஒரு பச்சடி வைப்பாங்க தெரியுமா, அந்த பச்சடி ட்ரை பண்ணி சும்மா லேசாக தொட்டுட்டு சாப்பிட்டோன்னாவே அட்டகாசமாக உள்ள விலன்னு நல்லா போகும் தெரியுமா. அந்த மாதிரி பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு செஞ்சு பழைய சோறு போட்டு சாப்பிடணும். இல்லைன்னா ஏலக்கிழங்கு வாங்கி வேக வச்சு இந்த ஒரு இதை வச்சு தொட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இது பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க அங்கே பறிக்கிற டைமுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடித்தோன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவு கருப்பு மிளகாய் போதும்னு நினைக்கிறேன். போதும்னு தான் விட வேண்டியதாக இருக்கே தவிர, அவ்வளோத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணோன்னா சாப்பிட்றது எப்படி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக போதும்னு விட்டுட்டேன். போன வாரம் பறிச்சதே நிறைய இருக்குது. இப்போ நம்ம வேறு வழியே இல்லாமல் இந்த மிளகாய் நம்ம பறிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா செவந்துட்டு பார்த்திங்களா, அதனால் இது சிவப்பாக இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு இன்றைக்கி நான் இந்த வாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நல்லா கொஞ்சமாக வேக வச்சுட்டு உப்பு போட்டு கல் உப்பு போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறேன். அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க எந்த டிஷ்ஷுக்குனாலும் இதை போட்டுக்கலாம். அப்படி போடுறதுனால நம்ம நார்மல் பச்சை மிளகாயே போட்டிருக்கோம். இப்படி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தன கலர் இப்பொழுது சிவப்பு கலராக மாறிவிட்டது. எந்த அளவுக்கு அறுவடை பண்ணுறோமோ அதுக்கப்புறம் தாங்க பூத்து நிறைய காய்க்க ஆரம்பிக்குது. அறுவடை பண்ணாமல் விட்டோன்னா செடி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக ஆகிடுறாங்க. ஸோ பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பாதி கோழி அவரை பறிச்சிட்டு இருக்கும்போதே இடையில வந்து இங்கே பாருங்களேன், இந்த பீன்ஸ் நம்ம கேரளா பீன்ஸ் ஒன்று அந்த இடத்துல கிடக்கு. ஒன்றா தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஒன்று இருக்கா, இந்த 2 இருக்குது. இதையும் பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் 2-3 கடந்தது. பறிச்சிட்டு காமிக்கிறேன் கேரளா பீன்ஸை. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நாம் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டோம். இப்போ நான் என்ன பறிக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்திங்கன்னா, தம்பட்டை அவரை செடின்னு சொல்கிறாங்க. நமக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லை. ஆனால் பாருங்கள், அவங்க கொடியை பிடிச்சி பந்தலை பிடிச்சி 7 அடிக்கு போயாச்சு. ஆனால் இவங்க கொடின்னு தான் சொல்லி இவங்க சொன்னாங்க. அவங்க பேர் என்ன, சச்சு சொன்னாங்க. ஆமாம், பறிச்சிருவோம்.
இந்த இருக்குல்ல பிஞ்சாக தான் இருக்குது, எவ்வளோ பெருசு வருது ஆனாலும் பிஞ்சாக தான் இருக்குது. இருக்கட்டுமா? சரி, ரெண்டும் பெருசாக தான் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. 3 பறிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை கொஞ்சம் எடுத்து விட்டுருவோம் கை. ஒரு வழியாக போதும்னு சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறையவே இருக்காங்க கோழி அவரே. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், இந்த பீன்ஸுமே கொஞ்சம் காய விட்டுட்டோம். சரி, அந்த கேரளா பீன்ஸு. அப்புறம் இது ஒரு 3 பறிச்சுக்கிட்டேன். இப்போ நாங்கள் பறைக்காமல் காய விட்ட மொச்சை காய்க்காக தான் வச்சது. இப்போ நம்ம காஞ்ச மொச்சை பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோவும் காஞ்சி போச்சு. சரி, பரவாயில்ல. பாருங்க எவ்வளோ காஞ்சி கிடக்காங்க. நம்ம ஆசைப்பட்டதே வந்து நம்ம ஊரில் தான் மொச்சைக்கு பஞ்சமாக. மொச்சையெல்லாம் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும்ல. காஞ்ச மொச்சை எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். ஆனால் பச்சை மொச்சை வந்து எங்கள் ஊரில் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது மதுரை, திண்டுக்கல், திருச்சி பக்கம் தான் கிடைக்கும். அதுக்கு ஆசைப்பட்டு மொச்சை வச்சு கடைசி அதை பறிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமல் போயிடுச்சு. சரி, காஞ்சதை பறிச்சுக்கிடுவோம் இந்த ஒரு தடவை. வாங்க. ஆமாம், அதை கொஞ்சம் உரம் போட்டு விடணும். போன வருஷம் வச்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொச்சை. போன வருஷம் நல்லா அறுவடை கொடுத்தது. அப்புறம் இந்த வருஷம் நான் அதை பிடுங்கி போடாமல் விட்டுட்டேன். சரி, என்ன நடக்குது பார்க்கலான்னு. அது இந்த வருஷமும் அறுவடை கொடுக்குறாங்க. இனி இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சோடனே பிடுங்கி போட்டுட்டு இதிலேருந்து நம்ம விதை போட்டு விடணும். ஆமாம், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச மொச்சை தான் பறிச்சிருக்கோம். கொஞ்சோண்டு தான் பச்சை கிடந்தது. இப்போ நம்ம அடுத்து வந்து நெய் மிளகாய் நல்ல செவந்தாக பறிக்கலாம். ஒன்று தான் நல்லா செவந்திருக்கு. அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் பறிச்சோன்னாக்கா விதை எடுத்து மக்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ உங்களுக்காகவே நான் வந்து இந்த அளவு செவந்ததுக்கப்புறம் தான் பறிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு செவந்திருந்தால் பறிக்க மாட்டேன். ஏன்னா இந்த அளவு செவந்ததை நம்ம பறித்தோம் அப்படின்னாக்கா இதோட விதைகள் வந்து உங்களுக்கு முளைப்பு திறன் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த அளவுக்கு சிவப்பழகியாக மாறினா தான் பறிக்கிறது உங்களுக்காக. எப்படி பறித்தாலுமே வந்து நம்ம குழம்புக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்முடைய சூப்பர் ஹீரோ, நம்ம மாடி தோட்டத்தின் ஹீரோ கத்தரிக்காய் பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்க. அப்படியே வெண்டைக்காய் அது எல்லாமே முத்திடுச்சு. வெண்டைக்காய் ஃபுல்லாக பறித்து 2 பேரும் ஆளுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே விதைக்கு விட்டுட்டு செடியை அடிச்சிட வேண்டியதான். பச்சனை இதெல்லாம் பறிச்சோன்னு தின்னுறது. அந்த ஒன்று இருக்கலாம், இதை பறிக்க வேண்டியது தானே. இப்படியே இவ்வளோ பிஞ்சிலே பறிக்கிறேன்னா இந்த செடியை 4 செடி விதைக்கி விட்டுட்டோமா. விதைக்கி விட்ட செடியில் கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்க வந்து முத்திடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப பிஞ்சாக பறித்து சாப்பிட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே விதைக்கி தான் விட்டுருக்கேன். சரி, இதை பறிச்சிடலாமா அன்றைக்கி? ஹீரோயின். ஆமாம், வேங்கேரி முள்ளு கத்தரி பாருங்க. எவ்வளோ அளவு இருக்குன்னு காமிங்க. போதாதா ஒன்று? அது நல்லா இருக்கா? சரி, அதையும் பாருங்க. 2 பறிச்சிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெருசு இருக்குது இல்லை? சூப்பர் இல்லை? வெங்கேரி 2 பறிச்சிட்டோமா. இப்போ நம்ம அடுத்து வந்து வழுதுணங்காய் ஒரு 4-5 கிடக்குது, பறிச்சிடலாம். ஆமாம், அங்கே உள்ளே தள்ளி இருக்குது 2-3 வழுதுணங்காய். வந்து செவத்தில் தட்டி வழுதுணங்காய் வட்டைக்காயாக மாறிடுச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்களேன், வழுதுணங்காய் செவரில் தட்டினால வளைஞ்சி அந்த பக்கம் போய். ஆமாம், பிடிங்கிருங்க. வழுதுணங்காயில் மேக்ஸிமம் பிடிங்கிருங்க. போன வாரம்லாம் ஃபுல்லாக வேறு கத்திரிக்காய் எதையுமே நாங்கள் சமைக்கலைங்க. எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொண்டு போய் ஷேர் பண்ணிவிட்டு ஒன்லி வழுதுணங்காய் மட்டுமே ஒரு 1/2 கிலோ பறித்து போன வாரம் ஃபுல்லாக இது மட்டும்தான் நம்ம வீட்டில் சமையல். வழுதுணங்காய் சாப்பிட இங்கே பாருங்கள், விதை வழுதுணங்காயில் விதை வந்திருக்கு. அங்கே பாருங்கள், கவனிக்கவே இல்லை. 2 அதை பிடிங்கி தூர போட்டுருங்களேன். அது சின்னதாக இருக்குது. அது வந்து விதைக்கும் சரியாக வராது, செடியும் ரொம்ப போயிட்டுருக்கும். பார்க்கவே இல்லைங்க, வழுதுணங்காயில் விதை வந்திருக்கு. சரி, நமக்கு ஒரு பிரதர் வந்து வழுதுணங்காய் விதை கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதுனாலேயே இது உருவான மாதிரி தெரியுது. ஓகே, நம்ம விதை எடுத்துடலாம். அந்த வட்டை கத்திரிக்காய், உருண்டை, பச்சை, முள்ளு கத்திரி எல்லாத்தையுமே பறிச்சிருங்க. நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன்.
ஆமாம் அந்த வாரை பறைங்க பறித்து முடிச்ச அப்புறம் கூட காய்ச்சிக்கலாம். நிறைய கிடக்கு. ஊதா சின்னதெல்லாம் வேண்டாம், ரொம்ப பெருசு கிடக்கு. அந்த இதை பிடிங்கி தூர போட்டுருங்க. ஒன்று விதையாயிட்டு நல்ல விதையாகலை, அதெல்லாம் விட்டு தூர போட்டுருங்க. கத்திரிக்காயெல்லாம் வெட்டுறதுக்கே டைம் எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் பறித்து முடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். கத்தரியில் 3-4 ரகம் பறிச்சிருக்கோம் பாருங்க. ஊதா கத்தரியா அது, அப்புறம் பச்சை உருண்டை கத்திரி, வழுதுனங்காயிலே 2 வேங்கேரி முள்ளு கத்திரி இன்னும் இருக்குது போல். கத்திரிக்காய் போடுங்க. உருண்டை பச்சை கத்திரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வழுதுனங்காய் அதை விட அதிகாசம். பழுத்ததுன்னா பெருசாக இருந்தால் இருக்கட்டும், விதைக்கி விட்டுருங்க. பெருசாக தான் இருக்குது, விட்டுருங்க. குட்டியாக இருக்கிறத பிடிங்கி போட்டுருங்க. குட்டியாக இருக்கிற விதை வந்து வேண்டாம், அது தேவையில்லாமல் செடியை வம்பாக்கிட்டுருக்கோம். சரி போதும், கத்திரிக்காய் இவ்வளோ தான். எத்தனை தான் பறித்தாலும் கத்திரிக்காய் கண்ணை தப்பி எங்கேயாவது கிடக்குங்க, நமக்கே தெரியாது. சரி, அது அப்புறம் டெய்லி தேவைக்கு பறிச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பறிக்க போகிறோம் அப்படின்னா கோழி அவரை ஒன்று, அதை பறிச்சிருங்க. பெருசாகிட்டுலாம் பறிச்சிருவோமா? இருக்கட்டுமா? இவ்வளோ பெருசு வந்துட்டுல ஒரு காய் இது எடுத்துருவோம் அதை. சரி, இந்த அவரை பறிக்கலாம். எடுங்க நான் அந்த பறிக்கம்ல நல்ல பெருசானதாக எடுங்கண்ணே, மற்றதெல்லாம் எடுக்கட்டும். இந்த அவரை போன வாரத்தில் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சிருக்கேன். வந்துக்கிட்டே இருக்குது இந்த அவரை. போன வருஷம் அதாவது செடி அவரை மட்டும் கிடச்சிச்சின்னா கட்டாயம் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னாக்கா, இது போன வருஷம் போட்ட செடி பிடுங்கியே போடலை நான். அதை வந்து அந்த இது முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பி நம்ம விட்டுட்டோன்னா திருப்பியும் காய்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே எனக்கு 2 வருஷமாக அறுவடை கொடுக்காங்க. இப்போவும் அப்பா போதுண்டா சாமி, எனக்கு இது எப்போ நீ நிற்ப அப்படிங்கிற அளவுக்கு காய் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை பறிக்கட்டும், நிறைய கிடக்குது. அதுக்கு முன்னாடி தக்காளி வந்து ஒரு 4-5 கிடக்கு. புது செடியில் தக்காளி காய்கள் தான் வந்திருக்கு, பெருசாகலை இன்னும். ஆனால் முடிஞ்சு போன செடிகள் இருக்குது பார்த்தீங்களா, வயசானவங்க. இந்த வயசானவங்க கிட்ட ஒரு 4-5 தக்காளி கிடக்கு. அதை மட்டும் பறிச்சிக்கலாம். இதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால இவ்வளோ பெருசு தான் வராங்க. சரிங்களா? இவங்கெல்லாம் வந்து யூத்துங்களா, செம காய் வந்திருக்காங்களா. இவங்கெல்லாம் முடிய போகுது. சரி, முடிய போகிறப்ப கூட காய்ச்சிட்டு தான் முடியுவாங்க. சரி, நம்ம பறிச்சிக்கலாம். சரி, தக்காளி 4 பறித்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவங்க அவரைக்காய் பறிக்கிறாங்க, அது பறிக்க ரொம்ப நேரம் ஆகும், நிறைய கிடக்குது. ஸோ அவங்க பறிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு முக்கியமான வேலை காரணமாக இதுக்குள்ளே போகிறோம். மலேசியன் கோவக்காய். போன வாரம் பறிச்சதே இன்னும் இருக்குது, அவ்வளோ காய் இருக்குது. என்ன சமைக்கிறதுன்னே எனக்கு தெரியல. கோவக்காயில் எனக்கு டிஷ்ஷு என்ன பண்ணுறதுன்னு வெரைட்டியே எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாராச்சும் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கோவக்காய் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய காய்ச்சா எப்படி என்னென்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசு இருக்காங்க பாருங்களேன். ரொம்ப பிடிக்கும் கோவக்காய். இப்போ எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போயிடுச்சு கோவக்காய். வீட்டில் ஏதாவது வச்சிட்டோம்னா வெறுத்து போயிடுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆமாம் எவ்வளோ அவரைக்காய் பறிச்சிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அப்பாடி, இந்த வாரம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னே தெரில, அவ்வளோ காய். அப்புறம் கோவக்காய் பாருங்கள் எவ்வளோன்னு. 2 பேர் இருக்கோம். இந்த 2 பேர் இவ்வளோ காய் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ காய் வருது. அப்படியே அண்ணன் இருக்கா? ஆமாம் பாருங்க, கோவக்காய் போன வாரம் பறிச்சதே இன்னும் இருக்குது. அவரைக்காய்லாம் நாளைக்கு வேணும்னா அந்த இதுக்கு கொண்டு போயிட வேண்டியதான், சேவியர்ஸுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ அறுவடை 2 தாம்பலம். போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து அதிகமான காய், அப்படிதானா? போன வாரத்தை விட இந்த வாரம் ரொம்ப அதிகமாக காய் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போதும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனிக்கும் அதுக்கும். சரி, இப்போ நம்ம இது இவ்வளோ பறிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூக்கள் பறிக்காமல் இருந்தால் எப்படி? செவ்வந்தி இருக்குது, பட் செவ்வந்திலாம் இன்றைக்கி வீட்டில் இருக்கும், அதனால் இதெல்லாம் வைக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இந்த செவ்வந்தி பறிக்க போகிறதில்ல, செம்பருத்தி பறிக்க போகிறோம். இன்றைக்கி முழுக்க 3 நேரம் டீ போட்டு குடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் செம்பருத்தி பறிச்சிருங்க. இந்த கீழே கிடக்கு பார்த்தீங்களா,
இதெல்லாம் கூட எடுத்து காய வச்சா பரவாயில்ல, காஞ்சி காஞ்சி வேஸ்ட்டாக போகுது. இப்போ நேற்று நம்ம பறைக்கலை, டீயே போடலை நேற்று. அதே பறித்து நம்ம சுத்தமான இடம் தானே, நம்ம தான் கழுவி தானே விடுறோம். நீட்டாக காய வச்சுக்கிட்டோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பறிக்கிறாங்க. நான் கொஞ்சத்தை மட்டும் பறிச்சதை கொண்டு வந்தேன். நாங்கள் வேலை பார்க்கலாம் மாடி தோட்டத்தில்னு சொல்லிட்டு வந்தோங்க. வந்த இடத்துல இவ்வளோ அறுவடை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ அறுவடை பண்ணதுக்கப்புறம் வெயில் வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. முடிச்சிட்டிங்களா? இந்தாங்க அப்படி வைங்க. சரி, இப்போ சங்குப்பூ பறிச்சுக்கலாமா? வாங்க சங்குப்பூ பறிச்சோம். கசப்பு, அது நல்லா கருப்பாச்சுன்னா கசக்க மாட்டேங்குது. மணத்தக்காளி பழம் நிறைய கிடக்கல. போன வருஷம்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டு வச்சு இப்போ வரைக்கும் ஓடி இருக்குதுங்க மணத்தக்காளி வத்தல். இந்த தடவை காய் வந்து எனக்கு பறிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுவேன்னா, அந்த அப்படி செடியோடு நம்ம பிடுங்கிட்டு போய் இலை தனியாக காய் தனியாக அம்மாவை வந்து பிரித்து வைக்க சொல்லிடுவேன். அப்புறம் இலையை மறுநாள் துவையில் அரைச்சிடுவேன், காயை வந்து அப்படி வத்தல் போட்டுருவேன் வந்தேன். இப்போ அதுக்கு நம்ம உட்காந்து போடுறது அளவுக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் பழத்தை தான் வரும்போதெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லோரும். சங்குப்பூ கூட இந்த வருஷம் அவ்வளவு பூங்க. ஆனால் ஒன்று எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அப்படின்னாக்க, நான் போட்டு பார்த்து தங்கமே செல்லமேன்னு வளர்த்தோம்னா அவ்வளோ அறுவடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவங்கெல்லாம் தப்பு செடி தன்னால் முளைச்சிருக்காங்க, எப்படின்னே தெரில. அப்படி முளைக்கிறவங்க மட்டும் அறுவடை சும்மா அல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு செடி இருக்குது, இங்கே பார்ப்போமா? இருக்கா பூ இருக்கா? அப்படியா? இதை கொஞ்சம் ப்ரௌன் பண்ணி விடணும். ஓகே, இவ்வளோ தான் இன்றைய அறுவடை. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க. இவ்வளோ தான் நினைக்கிறேன். திடீர்னு ஞாபகம் வரும், அப்புறம் கூட ஓடி வந்து கூட பறிப்போம் நாங்கள். அவ்வளோதான், வேறு எங்கே இருக்குது? இல்லையே, தக்காளி முடிஞ்சிருச்சு. சரி, பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், மொச்சக்காய், சங்குப்பூ, இது வந்து கேரளா பீன்ஸ், இது வந்து சந்தன கலர் காந்தாரி மிளகாய், இது கருப்புன்னு சொல்கிறதா பர்பிள்னு சொல்கிறதான்னு தெரியல, இதுவும் காந்தாரி மிளகாய் தான். இது பட்டையில் செடி அவரை. இது வந்து ரெண்டுமே இருக்குது, மலேசியன் கோவக்காயும் இருக்குது, வரி கோவக்காய் கூட கிடக்கு. இந்த இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து வரிக்கோவாக்காய், இந்த சைஸில் தான் வரும். வரிக்கோவாய் கம்மியாக தான் இருக்குது. அப்புறமா இவங்க தான் இங்கே பாருங்க, வேங்கேரி முள்ளு கத்திரி, எல்லாரும் ஆசைப்படக்கூடிய காய். இது வந்து வழுதுனங்காய். அது என்னமோங்க, வழுதுனங்காய் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு சஃபிஷியன்ட் ஃபேஸில் தனியாக அவங்கள வந்து வச்சோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி குண்டக்காய் மண்டக்கான்லாம் வராது, இது மாதிரி நீளமாக வரும். பட் இது என்ன ஆகுதுன்னா, சவத்தில் தட்டி செடியில் தட்டி அந்த மாதிரி சைஸ் மாறிடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு, லாங் ரெட் பீன்ஸ். அப்புறம் இது தம்பட்டை அவரை. இந்த தம்பட்டை அவரையும் நம்ம வீட்டில் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இது வந்து கொடி காய்கறி, கோழி அவரை. அப்புறம் வந்து சம்பரத்தி, இது மூக்குத்தி அவரை பச்சை, இது பச்சையில் குட்டை சிறகு அவரை, சரிங்களா? இது தக்காளி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால் கொஞ்சமாக இருக்குது. இவங்க வந்து நெய் மிளகாய், இது பச்சை உருண்டை, இது வந்து ஊதா, சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம வீட்டு ஹார்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படியே ஒன்றை மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அகத்திப்பூ. அதையும் பறிச்சிட்டோன்னா இன்றைக்கி குழம்புல போட்டுடலான்னு சொல்லிட்டு, பெருசாகிடுச்சுன்னா விரிஞ்சிட்டுனா நல்லா இருக்க மாட்டேங்குது டேஸ்ட். அதனால் நம்ம வந்து இப்போ பறிக்க போகிறோம். அப்படியே அகத்தி பூவையும் பறிச்சுட்டேன். வெள்ளை கலர் தான் வச்சுருக்கோம். இனி வருங்காலத்தில் சிவப்பு கூட நம்ம வீட்டில் அறுவடை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் மாடி தோட்டம் வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் அறுவடையை அல்லலாங்க. ஐயோ எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு நினச்சி மலைக்கிற அளவுக்கு எந்த பராமரிப்பும் இல்லாமல், ரொம்ப செலவு பண்ணாமல், ரொம்ப ஈஸியாக இந்த அளவுக்கு என்னால் அறுவடை எடுக்க முடியுதுன்னா, ஒர்க் பண்ணிவிட்டு என்னால் எடுக்க முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மாடித்தோட்டம் வச்சுருங்க தானே, இது மாதிரி நீங்களும் ஹார்வெஸ்ட் பண்ணுவீங்க தானே. ஓகே, ஹாப்பி கார்டனிங், டேக் கேர், பை பாய்.